ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். சம்மந்தமே இல்லாத ஒரு வீடியோ போடுறதில்ல, எனக்கு தெரியும். எஃப்எஃப் தான் நான் போட்டிருக்கணும். ஆனால் ஐம் சாரி, கொஞ்ச நாள் டச் விட்டு போச்சா, ஒரு எமர்ஜென்சிங்கிறதுனால நான் ஊருக்கு போக வேண்டியதாக போயிடுச்சு. நான் வீடியோ கொஞ்ச நாள் போட முடியல. ரெக்கார்டிங் பண்ணியே நான் ஒரு வாரத்துக்கு மேலே ஆகிடுச்சு. அப்படிங்கிறதுனால நான் உட்காந்து அந்த எஃப்எஃப் தான் ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்ணால், ஆனால் எனக்கு இன்னமும் செட் ஆகலை. எனக்கு அது இன்னமும் வர மாட்டேன்ருச்சு. சரி, ஓகே, ஒரு ஒன் ஷாட் போடுவோம், அப்போ கொஞ்சம் செட் ஆகிடும், அதுக்கப்புறமா அந்த எஃப்எஃப் போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சது இந்த ஒன் ஷாட்டு. உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் ஐம் ரியலி சாரி, ரொம்ப வெயிட் பண்ண வச்சுன்னு நினைக்கிறேன். ஐம் ரியலி சாரி. நிஜமானுமே ஒரு எமர்ஜென்சி தான், அதனால தான் நான் ஊருக்கு போக வேண்டியதாக போயிடுச்சு. சரி, ஓகே, இப்போ இந்த ஸ்டோரி பற்றி பார்க்கலாமா? இந்த ஸ்டோரி பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு, இது ரொம்ப க்யூட்டாக பப்ளியான ஒரு ஸ்டோரி. என்னோடய எல்லா ஒன் ஷாட்டு மாதிரி இந்த ஒன் ஷாட்லேயும் வந்துட்டு உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து எண்டிங் வரைக்கும் அந்த முகத்துலேருந்து சிரிப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப க்யூட்டான ஒன்லைன் தான். அந்த ஸ்டோரி பெரிய ஆன்லைன் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஜங்க் டேஹுக் 2 பேத்துக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணம் ஆகி உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது. குட்டி பையன், கை குழந்தை, மந்த் வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ரொம்ப குட்டி குழந்தை இருக்குது. அவன் அப்படியே ஜங்குக்கோட கார்பன் காப்பியாக இருப்பான். ஸோ அவனோட பேர் வந்து ஜியான் டேஹி அவனோட பேர். ஜங்குக்கு வந்து ஆர்மி ஆஃபீஸர்ஸ். அவங்க ஆர்மிக்கு போய் ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ரொம்ப மாதம் ஆச்சு அவங்க ஒய்ஃபையும் அவங்களோட குழந்தைய பார்க்கறதுக்கு. அவங்களால வரவே அப்படி இல்லை. திடீர்னு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அந்த ஒன் ஷாட்டு. ரொம்ப சூப்பராக ஒரு க்யூட்டான ரொம்ப பப்ளியான ஒரு ஸ்டோரி தான். ஆரம்பத்துலேருந்து எண்டிங் வரைக்கும் க்யூட்டான ஒரு ஸ்மைல் உங்கள் ஃபேஸில் இருந்துகிட்டே இருக்கும். வாங்க, இந்த க்யூட்டான பப்ளியான ஸ்டோரியை பார்க்க போகலாமா? கம்மான், வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ கட் பண்ணால் ஒரு வீடு தான் பார்க்குறோம். குட்டி வீடு, 2 BHK குட்டி வீடு, ரொம்ப அழகாக க்ளோஸி, அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அதில் வந்து 2 பெட்ரூம் இருக்கா. ஸோ மாஸ்டர் பெட்ரூமில் உட்காந்து இந்த டேபிள் சேர் இருக்கும்ல போட்டு உட்காந்து பேப்பர்ஸோட ஸ்டூடெண்ட்ஸோட பேப்பர்லாம் ஒருத்தவங்க உட்காந்து கரெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வேறு யாரும் கிடையாது, நம்ம கேம்டி வாங்கினாலும். அவங்க வந்து ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர். இன்றைக்கி வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு பெருசாக எந்த வேலையும் கிடையாது, காலேஜும் கிடையாது. அதனால் உட்காந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் பேப்பரை கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பக்கத்துலேயே அவங்களோட பேபி காட் இருக்குது. அதை க்ரிப் இருக்கும்ல குழந்தைங்க படுக்கிறது. ஸோ அந்த இதில் வந்துட்டு குழந்தை பட்டு தூங்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே திரும்பி குழந்தைய பார்க்குறாங்க. அவன் வந்து ரொம்ப அழகாக க்யூட்டாக தூக்கிட்டு இருக்கான். பிக்சர் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கான். அவங்க அவனை பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்டே இருக்காங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் அவனோட ஃபேஸை பார்க்கும்போது, குழந்தையோட ஃபேஸை பார்க்கும்போது அவங்களோட ஹஸ்பண்ட் ஞாபகம் தான் வரும். ஏன்னா அவங்க பையன் வந்து எக்ஸாக்ட் கார்பன் காப்பி ஆஃப் அவங்க ஹஸ்பண்ட்னு சொல்லணும், அப்படியே இருப்பான். ஸோ அப்படி டேயாங் திரும்பி டைமும் பார்க்குறாங்க. மணி வந்து 3:45 ஆச்சு. டேயாங் அப்படியே எந்திரிக்கிறாங்க. ஏன்னா அவங்க பையன் எப்போ வேணாலும் எந்திரிக்கலாம். ஸோ எந்திரிச்சு அவங்க கிட்டே போகிறாங்க. கிட்டே போய் அவனோட ஃபோர்ஹெட்டில் வந்துட்டு ஒரு கிஸ் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அவனை வந்து ஆல்ரெடி பிளாங்கெட்டில் ஃபுல்லாக சுற்றி தான் வச்சுருக்காங்க. இருந்தாலும் அவனோட 4 பக்கமும் வந்து தலகாணி எடுத்து வைக்கிறாங்க. ஒருவேளை சப்போஸ் கீழே விழுந்துட்டா, அது பேபி கார்ட் தான், கிராப் தான். ஸோ அவன் கீழே விழுக மாட்டான். பட் இருந்தாலும் கீழே விழுந்துட்டான்னு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால அந்த கிரிப் சுற்றி ஃபுல்லாக வந்துட்டு தலகாணி வச்சுட்டு டேயாங் வந்துட்டு அப்படியே இறங்கி கீழே வராங்க. வரும்போது அவங்க ஃபோனை மறக்காமல் எடுத்துக்கிட்டு வராங்க. அப்படியே கிச்சனுக்கு வந்துட்டு கிச்சன் கவுண்டர் டாப்பில் வந்துட்டு அவங்களோட ஃபோனை வச்சுட்டு போய் ஃப்ரிட்ஜுக்கிட்ட போயிட்டு அவங்களோட நிறைய ஃப்ரூட்ஸ் எடுக்கிறாங்க. எடுத்து எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்க பையன் போனாலும் எந்திரிக்கலாம் இல்லையா. ஸோ அவனுக்கு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுனால வாஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க ஃபோன் அடிக்கிற சத்தம் கேட்குது. ஒன்றுட்டு அவங்க ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணாமல் அப்படி கொடுக்குன்னு ஓடி போய் ஃபோன் எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்தா அவங்க நினச்ச மாதிரியே அவங்க ஹஸ்பண்ட் தான். டேயாங்க்கு வந்து அப்படியே ப்ளஷ் ஆகுது, அப்படியே ஷை ஆகுறாங்க. ஐடி அப்படி வந்துட்டு அந்த ஸ்வைப் பண்ணுறாங்க. க்ரீன் பட்டனை ஸ்வைப் பண்ணிட்டு பேசுகிறாங்க. பார்த்தா அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து வீடியோ கால் பண்ணியிருக்காங்க. ஜங்குக்கு வந்துட்டு ஒரு ஒயிட் கலர் டிஷர்ட் ஓகேவா, கீழே வந்துட்டு மிலிட்ரி பேண்ட் போட்டிருக்காங்க. அண்டர் கட் பண்ணியிருப்பாங்கல்ல ஜங்குக்கு முன்னாடி, அந்த மாதிரி அண்டர் கட் செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்காங்க. ஜங்குக்கு பார்க்க ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. அவங்க கீழே கொஞ்சிக்கிறாங்க. ஜங்குக்கு வந்து ஃபோனை ரிசீவ் ஆன உடனே போட்டே அவங்க எடுத்த உடனே ஜங்குக்கு இருந்துட்டு ஹலோ பேபி அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்லன்ட்டு அவங்க வந்து அப்படி ஜங்குக்கு பார்த்து சிரிச்சுட்டு ஹலோ ஹபி ஃப்ரீ ஆகிட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இப்படியே போய் டைனிங் டேபிள் உட்காடுறாங்க. ஒன்று ஜங்குக்கு இருந்துட்டு ஃப்ரீ ஆகிட்டேன், ஃப்ரீ தான், நான் இன்னொரு அப்படின்ற மாதிரி ஒரு குட்டி பாஸ் விட்டுட்டு டேயாங்கோட ஃபேஸ் அப்படியே பார்த்துட்டு 4 மணி நேரத்துக்கு ஃப்ரீ தான் அப்படின்ற மாதிரி சொல்லி டேயாங்க்கு அப்படியே ஃபேஸில் அப்படி லைட்டாக பார்க்குது, கண்ணெல்லாம் அப்படி மினுக்குது. ஸோ அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. நிஜமாவா அப்படின்ற மாதிரி டேயாங் கேட்க ஒன்று ஜங்குக்கு இருந்துட்டு நிஜமா தான், நான் 4 மணி நேரத்துக்கு ஃப்ரீ தான், உனக்காக மட்டும்தான் அந்த டைம் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறாங்க. டேயாங் அப்படி டைனிங் டேபிள் உட்காந்துட்டு பொறிஞ்சு தள்ளுறாங்க. காலிலேருந்து இப்போ வரைக்கும் என்ன நடத்துதுன்னு கடன்னு எல்லாத்தையும் ஜங்குக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு ஆப்போசிட்டில் அந்த கேமராவை பார்த்துட்டு டேயாங்க பார்த்துட்டு இப்படி உட்காந்துட்டே இருக்காங்க. அவங்க ஃபேஸில் ஜங்குக்கு ஃபேஸில் ஒரு ஸ்மைல் இருக்குது. டேயாங் அப்படி கண்ணு கூட மிக முடி பார்த்துட்டே இருக்காங்க. திடீர்னு ஜங்குக்கு இருந்துட்டு ஐ லவ் யூ
அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேயாங் வந்து பேசிகிட்டு இருந்தவங்க அப்படியே ஸ்டன்னாக எப்படி ஸ்டாப் ஆகிட்டாங்க. இது அவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. எப்படி ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்கேன். ஜங்குக்கு அப்படி டேயாங் பார்த்து சிரிக்கிறாங்க. டேயாங்கோட ஃபேஸில் ஒரு நிமிஷம் கண்ணில் அப்படி கண்ணீர் தேங்கி நின்றுது. ஒன்று ஜங்குக்கு இருந்துட்டு பேபி இப்போ எதுக்கு அழுகிற, இப்போ என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து கேமரா கிட்ட வராங்க. டேயாங் அப்படி பயங்கரமாக கீழே குனிஞ்சிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஜங்குக்கு இருந்துட்டு பேபி ப்ளீஸ் இப்படி அழுக மட்டும் செய்யாத, நீ அழுத என்னால் தாங்கிக்க முடியாது, நீ அழுகிறது என்னால் பார்க்க முடியாது, பேபி ப்ளீஸ் அழுக மட்டும் செய்யாத அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஆனால் டேயாங்க்கா அவங்களுக்கு ரொம்ப என்னமோ மாதிரி இருக்குது. அவங்க தலை கீழே வந்துட்டு அப்படி அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்க நோஸ்லாம் வந்துட்டு அப்படி வந்து அழுகு அப்படி ரெட் கலரில் ஆகுள்ள அந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. ஜங்குக்கு வந்துட்டு இங்கே பாரு, என்னை பாருடி, இப்போ என்ன சொல்லிட்டேன், அல்லாத எங்கே பாரு, என்ன பாரு, நான் எவ்வளோ லவ் பண்ணுறது தெரியுமா, லவ் யூ மோர் இங்கே பாரு அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு வந்து டேயாங்க சமாதானப்படுத்திக்கு ட்ரை பண்ணுறாங்க. டேயாங்கு கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் தான் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அப்படி ஜங்குக்கு பார்த்து நானும் தான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன், ஆனால் என்ன பண்ணுறது, அதை விட அதிகமாக உங்களை மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங் மறுபடியும் அழுக ஆரம்பிக்கிறாங்க. நான் மட்டும் ஒன்று மிஸ் பண்ணலையா, நானும் ஒன்று இவ்வளோ மிஸ் பண்ணுறேன் தெரியுமா, உன்னையும் சரி நம்ம புல்லுவையும் சரி அவ்வளோ மிஸ் பண்ணுறேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்ல. அப்படி டேயாங் வந்து அப்படி ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்படி சிரிக்கிறாங்க டேயாங்க பார்த்து. அப்புறம் டேயாங் வந்துட்டு அப்படி மூக்கெல்லாம் தொடச்சிட்டு அப்படி உட்காந்துருக்காங்களா. ஜங்குக்கு இருந்துட்டு பா இப்ஸோ க்யூட்னஸ் எல்லாம் என்னோட குட்டி நெஞ்சு தாங்காதுமா, அவ்வளோ க்யூட்டாக இருக்கியே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சீரியஸாக டேயாங்க்கு வந்து அந்த அழுதுனால அந்த ரெட் நோஸ் வந்துருக்கும்ல, முன்னாடி ரெட் கலரில் செவந்திருக்கா, ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க. டேயாங் வந்து இப்படி ஜங்குக்கு சொன்னது கேட்டோன்னே டேயாங் வந்து சிரிச்சிடுறாங்க. ஜங்குக்கு அந்த மிஷின் கம்ப்ளீட் அப்படின்ற மாதிரி டேயாங் போய் சிரிச்சிட்ருக்கா. ஆனால் ஜங்குக்கு வந்துட்டு சரி அதெல்லாம் இருக்கட்டும், என் பையனோட அம்மா என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. டேயாங் வந்துட்டு அதுவா நம்மளோட புல்லுக்காக ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், எப்போ வேணாலும் மத்தியான தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிருக்கோம்ல அவனுக்காக அப்படின்ற மாதிரி டேயாங் சொல்லிவிட்டு அவங்க அப்படியே வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பேபி பவுல் எடுத்துகிட்டு அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டேபிளில் வந்துட்டு ஃபோன் வச்சுட்டு டைனிங் டேபிள் உட்காந்து கட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு இன்னொரு பக்கம் பார்த்தா அவங்க கணத்தில் கை வச்சுட்டு அப்படி டேயாங் இப்படி கண்ணு சிமிட்டாமல் டேயாங் என்னென்ன பண்ணுறாங்களோ ஒரு ஆக்ஷன் கூட மிஸ் பண்ணாமல் அவங்களோட மூவ்ஸ் எல்லாத்தையும் அப்படியே உட்காந்து ஸ்லோ மோஷனில் தெரியுது. அவங்களுக்கு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருக்காங்க. ஆனால் ஜங்குக்கு இருந்துட்டு பொண்டாட்டி எனக்கு ஒரு டவுட்டு அப்படின்ற மாதிரி கேட்கணும். டேயாங் வந்துட்டு அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லிட்டு அப்படி கட் பண்ணிட்டே இருக்காங்க. ஜங்குக்கு இருந்துட்டு அது இப்படி நான் ஒவ்வொரு தடவையும் உனக்கு கால் பண்ணி பேசும்போதும் ஒவ்வொரு தடவையும் அப்படியே அழகாயிட்டே கூடிக்கிட்டே போகுது, அதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு கேட்கணும். டேயாங் வந்துட்டு பயன்படுங்க போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங் சிரிச்சுட்டு அப்படி தலையை கீழே குனிஞ்சிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு டேயாங் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் டேயாங் போயிட்டு கொஞ்சம் மில்கை வந்து வார்ம் பண்ணி எடுத்து ஹாட் வாட்டரை வந்து கொஞ்சம் வார்ம் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பவுலில் வந்துட்டு ட்ரேயில் வந்துட்டு அந்த பவுல் வச்சுட்டு அந்த ஹாட் வாட்டரையும் வச்சுட்டு சிப்பரோட குழந்தை வந்து 11 month ஆச்சு, 11 மாதம் குழந்தை தான். ஸோ அவனுக்கு வந்து இதில் குடிக்க தெரியாது. ஸோ சிப்பர் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு இன்னொரு கையில் ஃபோனை படிச்சுட்டு அப்படியே நடந்து போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ எந்திரிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங் வந்து நடந்து போகிறாங்க. ஜங்குக்கு வந்துட்டு ஆமாம் எந்திரிச்சிருப்பான் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபோனில் பேசிட்டே அப்படி போகிறாங்க. ரூமுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. மேலே போகிற வரைக்கும் டேயாங் வந்து இப்படி ப்ளஷ் ஆகிட்டே போகிறாங்க, வைக்கப்பட்டே போகிறாங்க. அப்படின்னா வந்து ஜங்குக்கு வந்து கண்ணு கூட சிம்டம் இப்படி டேயாங் பார்த்துட்டே இருக்காங்களோ. டேயாங்க்கு ஒரு மாதிரி ஷையாக ஆகுது. ஒரு வழி அப்படியே ரூமுக்கு வந்துட்டாங்க. ரூமுக்கு வந்து பார்த்தா பேபி காட்டில் வந்து குழந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி எந்திரிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி சினிங்கிட்டு அப்படி நகர்ந்து போகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவன் நகர்ந்துட்டு இருக்கானா. டேயாங் போய் பக்கத்தில் போய் பார்த்துட்டு எந்திரிக்க போகிறான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களோட கேமரா வந்து ஸ்விட்ச் பண்ணுறாங்க. அதாவது ஃப்ரண்ட் கேமராலேருந்து பின்னாடி கேமராவுக்கு மாற்றுறாங்க. ஜங்குக்கு வந்து இப்போ டேட்டிலேருந்து வெளில வந்துட்டாங்க. டேயாங் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அவங்க பையனை பார்க்குறாங்க. ஸோ அவன் ரொம்ப க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கேன். நான் பிக்சர் கொடுக்குறேன் சார், இந்த மாதிரி சிந்திக்கிட்டு எந்திரிக்க ஆரம்பிக்கிறானா. அந்த ஜங்குக்கு அவங்க பையனை பார்த்துட்டு என் புல்லு எவ்வளோ க்யூட்டாக இருக்கான்ல அப்படின்ற மாதிரி மெதுவாக கம்மியான வயசில் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க குழந்தையோட டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது தூக்கத்தை. அதனால டேயாங் இருந்துட்டு அப்படியே உங்களை மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜங்குக்கு இது கேட்கவும் சிரிப்பு வருது. சிரிச்சிட்டே அப்படி தலையாட்டுறாங்க. ஸோ குழந்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வந்து சிந்திக்கிட்டே தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறான். அச்சோ என் குட்டி மசக்குட்டி எந்திரிச்சிருச்சா அப்படின்ற மாதிரி டேயாங் சொல்கிறாங்க. எனக்கு குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரிச்சிட்டு அந்த குழந்தைங்க அழுக போகிறதுக்கு முன்னாடி ஒரு சத்தம் கொடுக்கல. ஸோ அந்த மாதிரி சத்தம் கொடுக்கலன்னா டேயாங் வந்துட்டு உடனே அவனை கையில் தூக்கிக்கிறாங்க. அவன் அழுகக்கூடாது அப்படிங்கிறதுனால அவங்க அம்மா கிட்ட போனோடனே அப்படியே காம் டவுன் ஆகிட்டான். அழுகலாம் இல்லை. பட் இருந்தாலும் குழந்தைங்க எந்திரிச்சோன்னே ஒரு மாதிரி இரிட்டேஷனில் தானே இருக்கும். அவன் சிந்திக்கிட்டே இருக்கான். டேயாங் வந்துட்டு அவனை அப்படியே தோளில்
போட்டு அப்படி தட்டி கொடுத்துட்டு செடி அம்மா இங்கே தான் இருக்கேன் பேர், அம்மா இங்கே தான் இருக்கேன், ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி தோளில் போட்டு அப்படி தட்டி கொடுத்துட்டே இருக்காங்க. அப்படி தட்டி கொடுத்துட்டு ஒரு கையில் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு போய் இந்த நைட் ஸ்டாண்ட் இருக்கும்ல, ஸோ அதில் வந்து வச்சு அப்படியே சப்போர்ட்டுக்கு வச்சுக்கிறாங்க. கேமரா வந்து ஸ்ட்ரைட் அவங்களுக்கு பார்த்த மாதிரி வச்சுட்டாங்க. வச்சுட்டு அப்படியே குழந்தை எப்படி தூக்கிட்டு தட்டி கொடுத்துட்டே இருக்காங்க. அவனா அப்படியே வந்து போலார் வியர் மாதிரி இந்த அம்மா மேலே கழுத்தை சுற்றி இப்படி கையை போட்டு அவங்களோட இடுப்பு சுற்றி இப்படி காலை போட்டு போலார் வியர் மாதிரி இருந்துக்கிறான். அவங்க வந்து அவங்க அப்பா மாதிரியே இருக்கான். ஜங்குக்கும் இப்படி தான் எந்திரிச்ச உடனே டேங் வந்து விடவே மாட்டாங்க. அவங்க அப்பா மாதிரியே அவனும் வந்துட்டு டேங் வந்து எந்திரிச்ச உடனே விடவே மாட்டேங்கிறான். லைக் ஃபாதர் லைக் சன். ஸோ அந்த மாதிரி தான் அவன் வந்து அப்படியே கொஞ்சம் அழுகையை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கண்ட்ரோல் பண்ணதுக்கப்புறமா டேங் அப்படியே கீழே உட்காந்துட்டு அவன் அப்படியே மடியில் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு அப்படியே அவங்க அம்மா மடியில் உட்காந்தோடனே அவங்க அம்மாவோட பூப்ஸ் செஸ்ட் இருக்குல்ல, ஸோ அதில் போய் இப்படியே முட்டிக்கிட்டு போகிறான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவனுக்கு முட்டிகிட்டே இருக்கு. அவனுக்கு தேங்க இருந்துட்டு சரி எங்கள் குல்லுபுல்லு உங்க பாரு, அப்பா பாரு, டேடா பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல அவன் டக்குன்னு பின்னாடி வந்துட்டு அவங்க அம்மா செஸ்லேருந்து இப்படி பின்னாடி வந்துட்டு சுற்றி முற்றி பார்க்குறான் அப்பா இங்கே அப்படின்ற மாதிரி. ஆனால் டேங்கு ஜங்குக்கு அப்படி சிரிச்சுட்டு டேங்கு இருந்துட்டு ஐயோ என் குட்டி பண்ணே அங்கே பாரு ஃபோனில் பாரு டேடா அப்படின்ற மாதிரி சொல்ல அவன் திரும்பி ஃபோனு பார்க்குறான். ஃபோனில் ஜங்குக்கு பார்த்தோன்னே அப்படியே வந்துட்டு இந்த 4 கால் போட்டு போவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி தவழ்ந்து போய் அவன் ஃபோன் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான். ஆனால் அவங்க வந்து அதுக்குள்ளே அவனை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு இங்கே பாரு அப்பா கிட்டே பேசுகிறான். ஃபஸ்ட்டு நீ கொஞ்சம் தண்ணி குடி பாரு, உன் த்ரோட்லாம் வந்து ட்ரை ஆகிருக்கும், ஃபஸ்ட்டு தண்ணி குடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க சிப்பர் எடுத்துகிட்டு போய் அவனோட மவுத் கிட்ட வாய்க்கிட்ட வச்ச உடனே அவன் அப்படியே வந்து குடிக்க ஆரம்பிச்சிடறான். ஒரு கை வந்து டேங்கோட சிப்பர் பாட்டில் பிடிச்சிருக்காங்களா அந்த கை மேலே இருக்குது. இன்னொரு கை வந்து காற்றுல கை காமிச்சு ஜங்குக்கு வந்து கிட்ட கூப்பிட்றான். கிட்ட வாங்கன்ற மாதிரி கூப்பிட்டுட்டே இருக்கானா. ஜங்குக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அப்படி சிரிச்சிட்டே இருக்காங்க. அச்சோ என் குல்லு புல்லுக்கு அப்பா அங்கே வரணுமோ அப்படின்ற மாதிரி ஜங்கு கேட்கவனே அவன் வந்து குடிச்சிக்கிட்டே வந்து அப்படின்ற மாதிரி மட்டும் சத்தம் கொடுக்குறான். ஆமா அப்படின்ற மாதிரி பேபிஸ் வாய்ஸில் அவன் சத்தம் கொடுக்குறான். ஜங்குக்கு வந்து கேட்டோன்னே உங்களுக்கு சிரிப்பு வருது. சிரிச்சுட்டு ஓகே சீக்கிரமா அப்பா வந்து உன்னையும் அம்மாவை பார்க்கறதுக்கு வரேன் சரியா அப்படின்ற மாதிரி சொல்ல அவனும் அப்படி குடிச்சிட்டே இருக்கான். குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா சிப்பர் பாட்டில் கீழே வச்ச உடனே அவன் உடனே போய் அவங்க அப்பா கிட்ட ஃபோனை போய் இப்படி பிடிக்க போகிறான். அவங்க வந்து அவனை போய் பிடிச்சி உட்கார வச்சிடுறாங்க. உடனே அவனை அப்படி பவுட் பண்ணிட்டு அவங்க அம்மாவை பார்க்குறான். அவனுக்கு வந்து அவங்க அப்பா கிட்ட போகணும் இப்போ. ஸோ டேங்க வந்து அப்படி பவுட் பண்ணிட்டே பார்க்க டேங்க வந்து குழந்தை பவுட் பண்ணுறதை பார்க்கும்போது ஒரு மாதிரி தங்கட்டமாக போயிடுது. ஆனால் டேங்க அவனோட பவுட்லேயே வந்து ஒரு முத்தம் கொடுத்துட்டு சரி இந்த மாதிரி பவுட் பண்ணி ஏமாத்துற வேலையில் அம்மா கிட்ட வேண்டாம் சரியா, பேசலாம் ஆனால் அப்பா கிட்ட ஃபோன்லாம் பேசக்கூடாது, வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை இடுப்பில் தூக்கி வச்சுட்டு அவங்க லேப்டாப் எடுத்து வந்து ஃபோனை வந்து லேப்டாப்பில் எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க. ஜங்குக்கு வந்து அவங்களோட ஒய்ஃபையும் அவனோட குழந்தையும் பார்த்துட்டே இருக்காங்க. அப்படியே ஹார்ட் ஐஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஹார்ட் ஐஸோடு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு கார்ஜியஸான ஒரு ஒய்ஃபும் ஃப்ளஃபி பால் அப்படியே அவங்களோட கார்பன் காப்பியான ஒரு பையனும் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது அவங்களுக்கு. அவங்க அப்படி லேப்டாப்பை கனெக்ட் பண்ணிட்டு லேப்டாப்பை வச்சுட்டு டேஹி இருக்கான் இல்லையா, ஸோ அந்த பையனுக்கு பின்னாடி வந்து ஒரு பில்லை வச்சு சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ வந்து அவங்க அப்பா கிட்ட அப்படியே அப்பாவை பார்த்துட்டு அப்படியே பேசிகிட்டே இருக்கான். அவனோட லாங்குவேஜில் பிளாப்லான்னு பேசிகிட்டு இருக்கான். அங்கே வந்து ஃப்ரூட் பவுல் எடுத்துகிட்டு அவனுக்கு வந்து அப்படியே ஒன்றுக்குன்னா அப்படியே ஃப்ரூட்டை வந்து ஊட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவனும் எதுவுமே சொல்லாமல் சம்மத்து குழந்தைய சாப்பிட்டுக்கிறான். ஜங்குக்கு இருந்துட்டு எங்கள் பிள்ளை வந்து ஒழுங்காக சம்மத்து பிள்ளையே அம்மா கிட்ட இருக்கீங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல அவனும் ஆமாம் அப்படின்ற மாதிரி சத்தம் கொடுக்குறான். அவனை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஆமாம். ஒரு பேபி ஸ்டோனில் கொடுக்குறான். அவனு ஜங்குக்கு அப்படி அங்கே சிரிக்கிறாங்க. ஸோ இப்படியே வந்து அழகாக பேசிட்டே அவனுக்கு ஃபுல்லாக அந்த ஃப்ரூட்டை ஃபுல்லாக ஊட்டி முடிச்சுட்டாங்க. அவனும் சமத்து பிள்ளையாக சாப்பிட்டுக்கிறான். ஸோ எல்லாம் பேசிலாம் முடிச்சுட்டு இப்போ வந்து ஜங்குக்கு வந்துட்டு பை சொல்ல வேண்டிய டைம். ஸோ அவங்களுக்கு வந்து டியூட்டிக்கு திரும்ப போகணும். ஸோ அதுக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ பின்னாடி இருந்து ஜங்குக்கு வந்து யாரோ கூப்பிட்றாங்க, வாங்க சார் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. இந்த 4 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. எப்படிங்கிறதுக்குள்ளே அவங்களுக்கு போன மாதிரி இருக்குது. ஜங்குக்கு திரும்பி இதோ வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேங் பக்கம் திரும்புகிறாங்க. கேமரா பக்கம் பார்த்தா டேங்க் ஆல்ரெடி கண்ணில் கண்ணீர் வந்துச்சு. ஜங்குக்கு அப்படி டேங்க பார்த்துட்டு என்னடி இப்படி நீ அழுதுகிட்டே இருந்தால் நான் எப்படி போவேன், அல்லாத ப்ளீஸ் உன்னை அழுக வச்சுட்டு என்னால் போய் வேலை பார்க்க முடியுமா, அல்லாத அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஆனால் டேங்க அப்படியே அழுக வந்துருச்சு. அப்படி கண்ணில் அப்படி கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அழலை பார்த்துப்போங்க பத்திரம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ ஜங்குக்கு இருந்துட்டு நான் பத்திரமா இருந்துப்பேன். அப்புறம் என் குல்லு புல்லு என் செல்ல குட்டி அம்மா கிட்ட சம்மத்தா இருக்கணும், அம்மாவை பத்திரமா பார்த்துக்கணும், இப்போ சீக்கிரமாக உங்களை பார்க்க வரேன் சரியா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அவனும் வந்துட்டு அவனுக்கு பல் எதுவும் கிடையாது, அந்த பொக்காய் சொல்லுவாங்கல்ல அதை தான் காமிச்சு அப்படி சிரிக்கிறான்னா இதை பார்க்கும்போது டேகுக்கு 2 பேருக்குமே சிரிப்பு வருது. அவங்களும் சிரிக்கிறாங்க. நீ ஜங்குக்கு இருந்துட்டு சரி அப்பா லவ் யூ ஸோ மச், சரி அப்பா சீக்கிரம் பார்க்க வரேன் லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அவனு வந்து சிரிக்கிறான். அவனுக்கு வந்து அவங்க அப்பா சொல்கிறது புரியுதா இல்லையான்னு தெரியல. ஆனால் அவங்க அப்பா என்ன பேசினாலும் அவன் சிரிக்கிறான் க்யூட்டா. டேங்க அப்படி பார்க்குறாங்க. ஜங்குக்கு வந்து டேங்க பார்த்துட்டு லவ் யூ, பார்த்து பத்திரமா இரு, குழந்தைய பார்த்துக்கோ, உடம்பே பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல டேங்க வந்துட்டு நான் என்ன பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க,
பத்திரமா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஜங்குக்கு சரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிடி லவ் யூ அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்ல நீ டேயாங் கொடுத்துட்டு லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி ஃப்ளையிங் கிஸ் கொடுத்துக்கிறாங்க. கொடுத்துட்டு ஜங்குக்கு வந்து இப்போ அவங்க பையனை பார்த்துட்டு சரி குலுபுல் அப்பாவுக்கு ஒரு பூ கொடுங்க ஒரு பூ கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்க உடனே அவன் ஃபஸ்ட்டு அப்படியே முழிச்சிட்டு அதுக்கப்புறம் லேப்டாப் கிட்ட போயிட்டு லேப்டாப்பில் ஜங்குக்கு ஃபேஸ் தெரியுது, அது எந்த இடத்துலலாம் தெரியுதோ அந்த இடத்துலலாம் வந்துட்டு அவன் பாட்டுக்கு வெட் பண்ணுறான். அவனுக்கு கிஸ் கொடுக்க தெரியல, அவனோட வாய் வச்சு அப்படி நக்கிறான், லிப்ஸை வச்சு அந்த நாக்கு வச்சுலாம் நக்கிறான். ஜங்குக்கு இதை பார்க்கும்போது சிரிப்பாக வந்து டேயாங்கும் சிரிக்கிறாங்க. ஜங்குக்கு வந்து அவனோட பையனுக்கு வந்து கிட்ட கேமரா கிட்ட வந்து ருமத்து கொடுக்குறாங்க. உடனே சிரிச்சிட்டு ஜங்குக்கு வந்து டேயாங்க பார்த்துட்டு சரி நான் போட்டுமா டைம் ஆச்சு பார்த்து பத்திரமா இரு, அப்புறம் மிஸ் யூ போத் மிஸ் யூ ஸோ மச் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்ல டேயாங்க அப்படி கண்ணடி கண்ணி தேங்குது. எங்களை அப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு முன்னாடி அழுதுறக்கூடாது அப்படிங்கிறதுனால ஏன்னா வேலைக்கு போகிறவங்க கிட்ட அழுகக்கூடாதுல்ல, அதனால டேயாங்க வந்து அப்படி சிரிச்சுட்டு மிஸ் யூ மோர் சீக்கிரம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த கேமரா வந்து கட் பண்ணுறாங்க. அந்த கால் வந்து அப்படியே கட் ஆகுதுங்க. இப்போ டேயாங் வந்துட்டு கிராசரி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக கிராசரி ஷாப்புக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு குழந்தைய ரெடி பண்ணி அவனோட பேபி மேட் இருக்குள்ள விளையாடுறது அதில் உட்கார வச்சு சுற்றி நிறைய டாய்ஸ் போட்டு அவங்க அப்படியே வந்து ரெடி ஆகிறது கீழே போகிறாங்க. கீழே போயிட்டு பால் சுடு பண்ணணும்னு சொல்லி கீழே போகிறாங்க. அவனும் வச்சு ஃபஸ்ட்டு சமத்து குழந்தைய உட்காந்துட்டு அந்த பொம்மையை வச்சுட்டு அந்த வாயில் சத்தம் கொடுப்பாங்கல்ல மாதிரி சத்தம் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி வச்சு விளையாடிட்டு இருக்கான். டேயாங் அதை பார்த்து சிரிச்சுட்டு கீழே போயிட்டாங்க. ஸோ அவங்க கீழே போனது தான் உடனே குழந்தை வேன்னு அழுக ஆரம்பிச்சிட்டான். டக்குன்னு பால் சுடு பண்ணிட்டு டக்குன்னு மேலே வந்து பார்த்தா அவன் அழுகி நிப்பாட்டவே இல்லை, அழுதுகிட்டே இருக்கான். டேயாங் வந்தோடனே டேயாங்கை பார்த்து இப்படி கை கிரேப்பி கேன்ஸ் காமிச்சு தூக்குற மாதிரி கை காமிப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி கை காமிச்சு தூக்க சொல்கிறான். டேயாங் அப்படியே கிட்ட போய் ஒன்று பார்க்குறாங்க. அப்போ தான் டேயாங்க்கு ஞாபகம் ஸ்ட்ரைக் ஆகுது, நம்ம இன்னும் வந்து மில்க் குடிக்கலையே குழந்தைக்கு பசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே தூக்கி அவனை வந்து மடியில் உட்கார வச்சுட்டு செடி பசிக்குது அம்மா சாரி சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க மடியில் உட்கார வச்சுட்டு இந்த சமணங்கள் போட்டு உட்காந்து மடியில் போட்டு ஆட்டுவாங்கல்ல, ஸோ இந்த மாதிரி ஆட்டிகிட்டே அவங்களோட ஷர்ட்டை வந்து பட்டன் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஷர்ட்டுக்குள்ளே அவனை விட்டு அப்படி அவனை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு அவங்களோட பூப்ஸை கொடுக்குறாங்க. அவன் வந்து ரொம்ப பசியில் இருந்தானா உடனே வந்து பிடிச்சி அப்படி குடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அவனோட கை மட்டும் டேயாங்கோட கன்னத்தில் போய் அப்படி வந்து அப்படி சொல்லி குழந்தைங்க வந்து கையை மூடி தான் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு அவங்க டேயாங்கோட கன்னத்தில் வந்து அப்படி டேப் பண்ணி குடிச்சிட்டே இருக்கானா. டேயாங்கோ அவனோட கை அப்படி பிடிச்சி அவங்க அப்படியே அந்த கைக்கு வந்து ஒரு முத்தம் கொடுக்குறாங்க. அவனுக்கு செம பசி, அவன் நல்லா அப்படியே பால் குடிச்சிக்கிறான். டேயாங் அவனை அப்படி கீழே கொஞ்சம் பார்த்துட்டே இருக்காங்க. அவனோட கண்ணை ஆல்ரெடி புதுக்குன்னு இருக்குமா, இல்லை அவன் குடிக்கும் போது இன்னும் அழகாக வந்து புதுக்குன்னு ஆடிட்டே இருக்கா. டேயாங் அப்படி கீழே கொஞ்சம் அவன் கணத்தில் வந்து ஒரு முத்தம் குடிக்கிறாங்க. அவனும் சிரிச்சிட்டே வந்து பால் குடிச்சிட்டே இருக்கான். டேயாங் வந்துட்டு அவன் குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே வந்து வெளியில் வந்துட்டு அப்படியே குழந்தைங்க வந்து அப்படி ஸ்ட்ரெச் பண்ணி கொடுப்பாங்கல்ல, அப்படி அப்படின்னு சொல்லி முறுக்கி கொடுப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி பண்ணுவோம். டேயாங் வந்துட்டு வச்சாடா என் குழந்தைக்கு பால் குடிச்சோடனே டயர்ட் ஆயிடுச்சு போல அப்படின்ற மாதிரி சொல்ல அவனும் வந்து அவனோட கம்மி ஸ்மெல் காமிச்சு சிரிக்கிறான். ஒரு பல்லில் ஒரு கம்ஸ் மட்டும்தான் இருக்கு. அவன் சிரிக்க டேயாங் அவனை பார்த்து சிரிக்க சரி ஓகே அப்போ அம்மா கூட நீங்கள் ஷாப்பிங் வரலையா அப்படின்ற மாதிரி கேட்க அவனுக்கு புரியுதோ புரியலையோ அவன் வந்து சரி அப்படின்ற மாதிரி தலையை மட்டும் ஆடுறான். டேயாங் வந்து அவனை அப்படியே தூக்கி ஷோரில் போட்டு கொஞ்ச நேரம் தட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேபி ட்ராலி இருக்குல்ல வச்சு தள்ளிட்டு போகிறது அதில் உட்கார வச்சுட்டு அவங்க அப்படி ஷாப்பிங் கூப்பிட்டு போகிறாங்க. அம்மா பையன் 2 பேரும் அப்படியே ஷாப்பிங் போகிறாங்க ஹாப்பியாக. ஸோ இப்போ கட் பண்ணால் ஷாப்பிங் மாலில் தான். ஸோ அவங்க 2 பேரும் டேயாங் வந்து அவனை ட்ராலியில் வச்சுட்டு உட்கார வச்சு தள்ளிட்டு இப்படி வந்துட்டு ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவனும் வந்துட்டு இப்படி சுற்றி முற்றி அவனோட டூயி ஐஸ் இருக்குல்ல பெரிய பெரிய கண்ணை வச்சுட்டு அப்படி சுற்றி பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு ஷாப்பிங் சிரிச்சிட்டே பண்ணிகிட்டு இருக்கான். போகிறவங்க எல்லாத்தோட அட்டென்ஷனும் அவன் மேலே தான் இருக்கு. ஏன்னா அவன் அவ்வளோ க்யூட்டாக இருக்கான். எல்லோரும் வந்து அவனை பார்த்து சிரித்து கை காமிக்க இவன் வந்துட்டு அவங்க அம்மா மாதிரி சோஷியல் பட்டர்ஃப்ளைஸ் போகிறவங்க எல்லாத்துக்கும் அவனோட சப்பி ஹேண்ட்ஸ் வச்சு ஹாய் காமிக்கிறான். எல்லோரும் ஹாய் காமிச்சிட்டு போக ஒன்று ஒரு இடம் வந்தோடனே அவனோட பேபி லாங்குவேஜில் அவங்க அம்மா கிட்ட ஏதோ சொல்கிறான். டேயாங்கும் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அது டாய் செக்ஷன். டேயாங் வந்துட்டு ஏய் படவா ராஸ்கல் உங்ககிட்ட வந்து எத்தனை டாய் இருக்குது, உனக்கு இன்னும் டாய் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்க அவனும் வந்துட்டு அவனை சிரிச்சிட்டே வந்து அப்படி பவுட் பண்ணிட்டு பார்க்குறான்னா அவனு டேங்க் கொஞ்சம் அப்படி வந்து மெல்ட் ஆகிடுது. உடனே அவனை அப்படி தூக்கி கீழே நிற்க வைக்கிறாங்க. அவனோட பம்பை பிடிச்சி அப்படி நிற்க வைக்கிறாங்க. அவனு வந்துட்டு அவனுக்கு என்ன வேணுமோ அவன் போய் நடந்து வாங்கிக்குவாள்ல அந்த மாதிரி நிற்க வச்சுட்டு அவங்க செக்யூர்டாக பிடிச்சிக்கிறாங்க. அவனுக்கு இன்னும் நடக்க தெரியாது. ஸோ பிடிச்சிக்க உடனே அவனு வந்து அப்படியே அவனோட பேபி ஷூஸ் வந்து அவனை நடக்கும்போது அப்படி வீல்னு சத்தம் கேட்குது. அப்படி நடந்து போய் அந்த அவெஞ்சர்ஸ் செக்ஷன் இருக்கும் அங்கே போய் நிற்கிறான். டேயாங் வந்து அவனை பார்த்தோன்னே சிரிக்கிறாங்க. ஏன்னா டேயாங்க்கு தெரியும் அவனுக்கு வந்து அயன்மேனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போய் அயன்மேன் டாய் காமிச்சு அவங்க அம்மா கிட்ட சொல்லும். டேயாங் வந்து புரியுது. ஒன்று டேயாங் வந்து அவனை தூக்கி கையில் வச்சுட்டு ஒரு அயன்மேன் டாய் எடுத்து அவன் கையில் கொடுத்து திரும்ப ட்ராலியில் உட்கார வச்சுட்டாங்க.
இப்போ ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு டேயாங் வந்துட்டு அவங்க லைனில் வந்து நிற்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ லைனாக நின்றுட்டு தானே எல்லோரும் வந்து பில் போடுவாங்க. ஸோ இதுக்கு நிற்கிறாங்க. கொஞ்ச நேரம் ஆகுது. ஆனோடனே குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அழுக ஆரம்பிக்கிறான். கீழே டேயாங் குனிஞ்சு பார்த்தா அவனோட ஃபேஸ் அப்படி ரெட் கலரில் ஆகிடுச்சு. அழுகிற ஸ்டேஜில் இருக்காங்க. கத்தரி அழுவாங்கள்ல அந்த ஸ்டேஜில் இருக்கா. உடனே டேயாங் வந்து அவனை கையில் தூக்கி அப்படியே பவுன்ஸ் பண்ணி கொடுத்துட்டு செடி ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி தட்டி கொடுத்துட்டே இருக்காங்க. ஏன் அப்படின்னா குழந்தை தானே ரொம்ப நேரமாக லைனில் நிற்கும். இவ்வளோ கூட்டம் இருக்கும். அதுக்கு சஃபகேட்டிங்காக இருக்கும்ல. ஸோ ஒரு மாதிரி இருக்குது அவனுக்கு. டேயாங் வந்து அவனோட பேபி பேக்லேருந்து பனானா மில்க் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்கல்ல அதை வந்து அவன்கிட்ட கொடுக்கவும் அவனுங்க சமத்தை அப்படியே குடிச்சிக்கிறான். அவங்க அம்மாவோட செஸ்ட்டில் சாஞ்சிட்டு அப்படியே குடிச்சிட்டே இருக்கானா. டேயாங் அப்படியே பவுன்ஸ் பண்ணி தட்டி கொடுத்துட்டே இருக்காங்க. அப்போ தான் டேயாங்க்கு வந்து ஒரு சத்தம் கேட்குது. ஹயாங் அப்படின்ற மாதிரி சத்தம் கேட்குது. டேயாங் நிமிர்ந்து பார்த்தா ஒரு பொண்ணு. டேயாங்கோட சின்ன வயசு தான். அந்த பொண்ணு வந்து டேயாங்கை பார்த்துட்டு நீங்கள் வந்து முன்னாடி போங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். டேயாங் வந்துட்டு சச்சா அதெல்லாம் பரவாயில்ல இருக்கட்டும்மா நீ போ அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அந்த குழந்தை வந்துட்டு இல்லை ஹயாங் எனக்கு பார்த்தாலே தெரியுது குழந்தை வந்து சஃபகேட்டிங்காக ஃபீல் பண்ணுறான்னு நினைக்கிறேன். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் முன்னாடி போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங்கு கொஞ்சம் வந்து டேஹியை பார்க்குறாங்களா. அவனும் வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்கிறது ஃபேஸ்லாம் இன்னும் வந்து கொஞ்சம் அழுகிற மாதிரி தான் இருக்குன்னு டேயாங் வந்து அவனுக்கு முன்னாடி போகிறாங்க தேங்க்ஸ் சொல்லிவிட்டு. அந்த பொண்ணு நோ மென்ஷன் சொல்லிட்டு பின்னாடி வந்து நிற்குது. அந்த பொண்ணு வந்து டேஹியை பார்த்து கை காமிக்க அவனும் வந்துட்டு அப்படி இன்னும் நிமிஷம் பார்த்துட்டு இப்படி கை காமிச்சிட்டு போய் அவங்க அம்மாவோட கழுத்தில் இப்படி ஃபேஸ் வச்சு நீ மறைச்சிக்கிறான். இது பார்த்தோன்னே டேயாங் அந்த பொண்ணு 2 பேரும் இப்படி சிரிக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து அந்த டேஹி கூட விளையாடிட்டே இருக்கும். டேயாக்கு ஈஸியாக போய்ட்டு இப்போ நம்ம டேகி கையில் வந்துட்டு அதாவது நம்ம குளு ப்ளூ கையில் வந்துட்டு இது இருக்குல்ல அயன்மெண்ட் ஆகி வச்சுருக்காங்க. அதுவும் வந்து ஸ்கேன் போட்டு பில் பே பண்ணாதுன்னு வெளில விடுவாங்க. அதுக்காக அந்த பொண்ணு கேஷியர் பொண்ணு தா அப்படின்னு சொல்லி கேட்க அவனாக எடுத்துகிட்டு போய் இப்படி அவங்க அம்மா கிட்ட அவங்க அம்மாவுக்கு அவனுக்கு நடுவில் வச்சு அப்படி மறைச்சிக்கிறான். எங்கே அவங்க பிடுங்கிக்குவாங்களோ அப்படின்ற மாதிரி டேயாங் அப்படி சிரிச்சுட்டு ஒன்றும் இல்லை கூடு பில் போட்டு திரும்ப கொடுத்துருவாங்க சரியா அப்படின்ற மாதிரி சொல்ல அவனும் அவங்க அம்மாவே இப்படி பார்த்துட்டே இருக்கா. ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அந்த கேஷியர் அந்த பொண்ணு வந்துட்டு கூட நான் திரும்ப கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கவும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி அவனும் பொம்மையை கொடுக்குறான். அவங்களும் பார்த்துட்டே இருக்கான். அவனோட பெரிய கண்ணெல்லாம் அப்படி பெருசாகுது. ஏன் அப்படின்னா வந்துட்டு அந்த ரெட் லைட் வந்து ஸ்கேன் ஆகும்ல ஸ்கேன் பண்ணும்போது ரெட் லைட் ஆகும்ல. ஸோ அது பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காக இருக்குது என்னடா பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. திரும்பி அவங்க அம்மா கிட்ட வந்து அவனோட பேபி லாங்குவேஜை என்னமோ வளர்றான் என்னமோ வந்துட்டு அவங்க வந்து அந்த அயன்மேனை வந்துட்டு என்னமோ பண்ணுறாங்க அதுக்கு என்னமோ ஆக போகுது அப்படின்ற மாதிரி வளர்ட்டே அங்கே வந்து புரியுது அவங்களுக்கு. அவங்க அப்படியே சிரிச்சிட்டாங்க. அச்சோ என் அழகு குட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேஹிக்கு வந்து அங்கே முச்சி கொடுக்குறாங்க. அங்கே டிங்கு மாற்றி முத்தம் கொடுக்குறாங்க. பில் போட்டு டேஹி கையில் கொடுக்கும். உடனே வாங்கி அப்படியே பத்திரமா வச்சுக்கிறான். டேயாங்க வந்துட்டு டேஹி கூட்டிகிட்டு வெளில வராங்க. அப்புறம் அந்த பொண்ணுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வராங்க. ஏன்னா நேரம் கொடுத்துச்சுல ஸோ காரில் ஏறி அம்மாவும் பையனும் இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு. ஸோ இப்போ வந்து ஒரு டிசம்பர் மந்த் ஆகிடுச்சு. டேஹிக்கு அப்புறமா வந்துட்டு டேயாங் 2 பேத்துக்கும் பர்த்டே. ஆமாம் 2 பேத்துக்கும் ஒரே நேரத்தில் தான் பர்த்டே. ஸோ வந்து எப்படின்னா வந்துட்டு டேயாங் வந்துட்டு அவங்களோட பர்த்டே வந்து ஜங்குக்கோட நைட்டு 11 மணிக்கு 29th டிசம்பர் இப்போ செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வாட்டர் ப்ரோக் ஆகிருக்கும். அப்படி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி டிசம்பர் 30 அதாவது அவங்களோட பர்த்டே அன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு பையன் பிறந்திருப்பான். டேஹி பிறந்திருப்பான். ஸோ 2 பேத்துக்கு ஒரே டைமில் தான் பர்த்டே. இப்போ டேஹி வந்து கொஞ்சம் நிற்க ஆரம்பிச்சிட்டா கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா 1 வயசு ஆக போகுதில்ல இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ ப்ரெசென்ட்டில் வந்து டேயாங் வந்துட்டு இதெல்லாம் யோசிச்சிட்டே வந்து டேஹியை பார்த்துட்டு இப்படி அவங்க பேபி மேட்டில் உட்காந்து அவன் விளையாடிட்டு இருக்கான். டாய்ஸ் வச்சுட்டு அவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு அவங்க ஹாட் சாக்லேட் குடிச்சிட்டு இதெல்லாம் பற்றி யோசிச்சுட்டு சிரிச்சிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு வந்து டேயாங்கோட மடியை வந்து யாரோ தட்டுற மாதிரி இருக்குது. அப்படின்னு வந்து பார்த்தா டேஹி தான் முன்னாடி வந்து நின்றுட்டு அவங்க அம்மாவே பார்த்து பவுட் பண்ணிகிட்ருக்கான். அவனு டேயாங் வந்து அவங்கள பார்த்துட்டு என்ன பசிக்குதா அப்படின்ற மாதிரி கேட்க அவனும் ஆமாம் அப்படின்ற மாதிரி தலையாட்டு உடனே அவங்க மடியில் சம்பளங்கள் போட்டு ஒழுங்காக உட்காந்துட்டு மடியில் வந்து டேப் பண்ணி காமிக்கிறாங்க. அவனும் வந்து உட்காந்துக்கிறான். டேயாங் வந்து பொறுமையாக அவங்க ஷர்ட்டை அவுத்து அவங்ககிட்ட பட்ஸு கொடுக்குற வரைக்கும் அப்படி பொறுமையாக அவங்க அம்மாவை இப்படி பார்த்துட்டே இருக்கான். அப்புறம் டேயாங் வந்துட்டு அவனோட பூப்ஸ் வந்து அவங்ககிட்ட கொடுக்க உடனே வந்து அப்படியே பூப்ஸ் 2 கையில் பிடிச்சிட்டு அப்படி பயங்கரமாக செட் பண்ணி குடிக்க ஆரம்பிச்சிடான். அவன் குழந்தைக்கு ரொம்ப பசி போல் டேயாங் அவனை அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அவனோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் கொடுத்துட்டு அவனோட கண்ணத்தில் கிஸ் கொடுத்துட்டு அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. அவனும் அவனுக்கு குடிச்செல்லாம் முடிச்சுட்டு ஒரு பாப் சவுண்டோடு அப்படியே வெளியில் வரான் அவங்க அம்மா கிட்டேருந்து. டேயாங் வந்துட்டு போதுமா வயிறு ஃபுல் ஆகிடுச்சா என் குட்டி தம்மி ஃபுல் ஆகிடுச்சா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட வயிற்றில் வந்துட்டு கிச்சு முட்டுறாங்க. அவனு சிரிச்சுட்டே அவங்க அம்மாவை பார்த்துட்டு இருக்கான். இப்போ டேஹி வந்துட்டு கையை அவன் வெளியில் காமிக்கணும். டேயாங் இருந்துட்டு டேஹியை பார்த்துட்டு என்ன புல்லுக்கு போய் வெளியில் விளையாடணுமா அப்படின்ற மாதிரி கேட்க அவனும் ஆமாம் அப்படின்ற மாதிரி தலையாட்ட அந்த டேயாங் வந்துட்டு வெளியில் ஸ்னோ பேஞ்சிட்ருக்கு டிசம்பர் மந்தில். ஸோ ஸ்னோஃபாலாக இருக்குது. டேயாங் வந்து அவனை வந்து வார்ம் பண்ணுற மாதிரி க்ளோத் போட்டு இவங்களும் வந்துட்டு ஒரு க்யூட்டான ஒரு பேபி 2 பேரும் இப்படி மேட்சிங் காஸ்டியூம் மாதிரி போட்டுட்டு அவங்க வந்து வெளியில் போகிறாங்க விளையாடுறதுக்கு. டேஹி வந்து கீழே உட்காரச்சிட்டு க்ளவுஸ்லாம் போட்டு ஷூ எல்லாமே ஃபுல்லாக டாப் டு பாட்டம் கவர் பண்ணி வச்சுருக்காங்க. ஹேட் போட்டு எல்லாமே போட்டு
அவனை கீழே உட்கார வச்சுட்டு ஒரு ஸ்னோ பால் செஞ்சு அவன் கையில் கொடுக்கவும் அவன் வந்து அந்த ஸ்னோ பாலையும் பார்த்து அதை வச்சு அப்படியே விளையாடிட்டே இருக்கான். டேயாங் வந்து ஃபோனு மறக்காமல் கூட எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஸோ டேயாங் வந்து அவனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. திடீர்னு டேயாங் வந்துட்டு ஒரு ஐடியா வருது. அவன் ஸ்னோவில் விளையாடிட்டு இருக்கிறது பக்கத்துக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கா. அது வந்து ஒரு பிக் எடுத்து அப்படி ஜங்குக்கு அனுப்புகிறாங்க. நேரம் கிடைக்கும் போது பார்த்துப்பாரு அப்படின்ற மாதிரி. ஆனால் சர்ப்ரைஸ் ஜங்குக்கு உடனே வந்து வீடியோ கால் பண்ணுறாங்க. உடனே டேயாங் வந்து அட்டன் பண்ணிட்டு ஜங்குக்கு பார்க்க ஜங்குக்கு வந்துட்டு ஹை பண்ண டீ அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் வந்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு ஹாய் குக்கி அப்படின்ற மாதிரி சொல்ல இன்னும் ஜங்குக்கு இருந்துட்டு சும்மா சொல்லக்கூடாது, இந்த கஸ்டமர் செம்ம க்யூட்டாக செம்ம அழகாக இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் அப்படியே வைக்கப்பட்டு கீழே வந்து அப்படி ஜங்குக்கு பார்க்க ஒன்று அங்கேருந்து சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தா நம்ம டேஹி தான். ஒன்றுட்டு அவங்க வந்து டேஹியை பார்த்துட்டு சாரி பேபி வேற ஒன்றும் கிடையாது, டேடா கிட்ட தான் அம்மா பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி கிட்ட போயிட்டு ஃபோன் அவங்க கிட்டே காமிக்கவும் அவங்க அப்பாவை பார்த்துன்னு எனக்கு அவ்வளோ சந்தோஷம். பெரிய இந்த கம்மி ஸ்மெல்லு காமிச்சு அப்படி ஜங்குக்கு பார்த்து சிரிச்சு டா டா அப்படின்ற மாதிரி கத்துறான். அவன் வந்து ஃபஸ்ட்டு வாட்டை வந்து டேடா தான் சொல்லியிருப்பான். ஒரு நாள் இப்படி தான் வீடியோ கால் பேசிகிட்டு இருக்கும்போது அவன் டேடி சொல்லிட்டு கூப்பிட்டுருப்பான், டேடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பான். ஸோ அவனோட ஃபர்ஸ்ட் வார்த்தை டேடா. அன்றைக்கி ஃபுல்லாக ஜங்குக்கு அழுதுருப்பாங்க. தன்னோட ஃபஸ்ட்டு பையன் வந்து பேசின வார்த்தை தன்னை தானே கூப்பிட்டுருப்பாங்க. அதனால ரொம்ப அழுதுருப்பாங்க. சன்னிலேருந்து அவன் கூப்பிடுவான் டேடான்ட்டுன்னு கூப்பிட்டு பேசுவான். ஸோ அந்த ஜங்குக்கு வந்து அவனை பார்த்துட்டு அச்சோ என் குட்டி குலுபுலு என்ன பண்ணுது அப்படின்ற மாதிரி ஜங்கு கேட்க அவனும் அவன் கையில் வந்து ஸ்னோ பால் வச்சுருக்கான்னு அதை காமிச்சு ஷியூ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸ்னோ அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஜங்குக்கு ஓ ஸ்னோவா அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லாட்டி அங்கே வந்து குலுபுலு கிட்ட போயிட்டு இங்கே பாரடி தங்கம் அது அப்படி கிடையாது, ஸ்னோ சொல்லு, ஸ்னோ அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க ரெண்டுத்துக்கு சிரிப்பு வருது. அவனுக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல. ரெண்டு பேரும் சிரிக்க அவனும் வந்து அவங்க பேரண்ட்ஸ் சிரிக்கிறது பார்த்தோன்னு இவனுக்கு என்ன பார்த்தோனோ இவனும் வந்து கையை தட்டி எப்படி சிரிக்கிறானா கை தட்டும் போது ஸ்னோ கீழே விழுந்துட்டு உடனே அதை பார்த்துட்டு இப்படி பவுட் பண்ண உடனே அவனுக்கு சத்தம் கேட்குது குலுபுலு என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி சத்தம் கேட்குது. வேற ஒரு சத்தம் கேட்குது. அவன் வீடியோ காலில் பார்த்தா அங்கே வந்து யூங்கியும் நம்ஜுன்னா ஜங்குக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்காங்க. ஹலோ யூங்கியா யாங், ஹலோ நம்ஜுனா யாங் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க. ஸோ அவங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ஜுனும் யூங்கியும் வந்துட்டு அவங்க குலுபுலு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப க்யூட் பேபியோ அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசி முடிச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டாங்க. இப்போ டேஹுக்கு ரெண்டு பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் வந்து நம்ம குலுபுலு திரும்ப உங்கள் அப்பா கூப்பிட்டு ஷினோன்னு அதை காமிச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவங்களும் சிரிச்சிட்டே இருக்கு. அவனு டேங் இருந்துட்டு ஜங்குக்கு வந்து பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவனு டேங் இருந்துட்டு என்னங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இப்போ ஜங்குக்கோட ஃபுல் அட்டென்ஷன் டேங் மேலே தான் இருக்குது. சொருடி பண்ணாட்டி என்ன அப்படின்ற மாதிரி கேட்க அவனு டேங் இருந்துட்டு அது நம்ம பையனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே வருது, நீங்கள் எப்போ வருவீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இது கேட்டோடனே ஜங்குக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக ஃபீல் ஆகுது. அவங்க அப்படியே டேங் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு நீ சொல்ல வர்றது எனக்கு புரியுது, ஆனால் உனக்கு தெரியும்ல எனக்கு டைம் கிடைக்கல, ஐம் ரியலி சாரி. நான் வந்து பேடான அப்பா மாதிரி தெரியுது. என்னோடய பையனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே அதுக்கு கூட என்னால் வர முடியல பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வருத்தப்பட்டுட்டே அவங்க கை ரெண்டையும் வச்சு ஜங்குக்கு வந்து அவங்க கண்ணை ரெண்டையும் போய் துடைக்கிறாங்க. டேங்க் இது பார்க்கும்போது ரொம்ப சங்கட்டமாக இருக்குன்னு டேங்க் இருந்துட்டு ஜங்குக்கு இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணுவீங்களா, பரவாயில்ல இருக்கட்டும் விடுங்க, இப்போ வரலன்னா என்ன, நீங்கள் வரும்போது நம்ம பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டா போச்சு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லும். இந்த ஜங்குக்கு வந்து டேங்கை பார்க்குறாங்கல்ல, அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒய்ஃப் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். என்னதான் டேங்க் வந்து வருத்தம் இருந்தாலும் அது ஜங்குக்கு முன்னாடி காமிச்சிக்கல. சரி அவரோட வேலை அப்படி அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கல. ஜங்குக்கு அப்படி டேங்கை பார்த்து லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்ல டேங்க் வந்து லவ் யூ மோர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு டைம் கிஸ் கொடுத்து அந்த கால் அங்கே அப்படியே கட் ஆகிடுச்சு. இப்போ கட் பண்ண அடுத்த நாள் தான் வந்து 29 டிசம்பர். இப்போ நான் கரெக்டாக நைட்டு 11 மணி ஜங்குக்கு வந்து ஏர்போர்ட் நின்றுட்டு இருக்காங்க. கரெக்டாக தான் கேட்டிங்க, ஜங்குக்கு ஏர்போர்ட் நின்றுட்டு இருந்தாங்க. இவங்க தான் வந்து பர்த்டேக்கு வரமாட்டேன்னு சொன்னாலும் சும்மா உள்ள போய் சொல்லியிருப்பாங்க டேங்க் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குலுபுலுக்கும் சேர்த்து சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு தான். ஸோ இது ஜங்குக்கு வந்துட்டு ஹோபிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹோபி வேறு யாரும் கிடையாது, டேங்கோட சொந்த அண்ணன் தான். அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்துட்டு பிக் பண்ணிட்டு ஜங்குக்கு வந்து வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாங்க. ஜங்குக்கு வரும்போது கேட்டிருப்பாங்க டேங் தூங்கிட்டானா, குழந்தை தூங்கிட்டானா அப்படின்ற மாதிரி கேட்க. ஆனால் அவங்க சொல்லியிருப்பாங்க டேங் தூங்கிட்டான், குழந்தைனா நான் தூங்கலை, அவன் வந்து விளையாடிட்டு தான் இருந்தான் அவங்க அம்மாவுக்கு பக்கத்தில் படுத்துட்டு. நான் தூக்கிட்டு வரலாம் தான் நினச்சேன். ஒருவேளை சப்போஸ் டேங் எந்திரிச்சிட்டான் அப்படின்னா வந்துட்டு ஃபீல் பண்ணுவான்ல, தேடுவான்ல அப்படின்றனால விட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஜங்குக்கு ஓகேன்னு சொல்லிட்டு போய் கெஸ்ட் ரூமில் போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. ஸோ ஜங்குக்கு வந்து வேறு யாருக்குமே தெரியாது. ஹோபியோட ஒய்ஃபுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. ஜங்குக்கு போய் ஒழிஞ்சிக்க இப்போ கரெக்டாக மணி 11:50 ஆச்சு. ஸோ ஹோபி போயிட்டு அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் எழுப்பிட்டு வந்து ஹாலில் வந்து கேதர் பண்ணிவிட்டு அங்கேயும் போய் எழுப்பி கூட்டிகிட்டு வந்து பர்த்டேலாம் ஹாப்பி பர்த்டேலாம் சொல்லிவிட்டு அவங்க வந்துட்டு
எல்லாத்துக்கிட்டே பர்த்டே விஷயம் வாங்கிட்டு இருக்காங்க. டேயாங் சொல்கிறாங்க காலையிலேயே பண்ணியிருக்கலாமே இதுக்கு இப்போ அவசரம் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். நீ ஹோபிக்கு இருந்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். டேயாங் திரும்பி ஹோபியை பார்க்குறாங்க. இது உங்கள் ஹஸ்பண்ட் உங்ககிட்ட கொடுக்க சொன்னான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங்கோட கையில் வந்து அந்த பாக்ஸை கொடுக்குறாங்க. ஜங்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லவும் டேயாங் அவ்வளோ ஹாப்பி. உடனே ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணல, அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அவளுக்குள்ள வந்து ஒரு விசில் இருக்குது, கூடவே ஒரு நோட் இருக்குது. போய் பால்கனியில் போய் நின்றுட்டு இதை ஊது அப்படின்ற மாதிரி ஒரு நோட் இருக்குது. டேயாங் ஓடி போகிறாங்க, பால்கனிக்கு போயிட்டு அந்த விசில் வந்து ப்ளோ பண்ணுறாங்க. பண்ண உடனே ஃபுல்லாக நிறைய பலூன்ஸ், ஹாட் ஏர் பலூன்ஸு, அந்த ஹாட் ஏர் இந்த லைட் வச்சுட்டு இந்த இது விடுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ எல்லாம் போகுது. டேயாங் பார்க்க அப்படி கண்ணில் அப்படி கலங்குது. ஸோ அவங்க அப்படியே பார்த்துட்டு இருக்காங்கல்ல ஜங்குக் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினச்சிக்கிறாங்க. ஸோ அது கடைசியாக ஒரு பலூன் வருது, ஒரு பெரிய பலூன் வருது, அது லவ் யூ அப்படின்னு போட்டுருக்கு. டேயாங் அதை பார்த்துட்டு லவ் யூ மோர் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைக்க, அடுத்து வந்து இன்னொரு பெரிய பலூன் வருது, அது வந்து ஐ மிஸ் யூன்னு சொல்லி வருது. டேயாங் வந்து மனசுக்குள்ள வந்து மிஸ் யூ மோர் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவங்க சத்தமாகவே சொல்கிறாங்க லவ் யூ ஹவி, மிஸ் யூ ஹவி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பின்னாடி சத்தம் கேட்குது, நானும் தான் ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சத்தம் கேட்க டேயாங் அப்படி திரும்புகிறாங்க. திரும்பினா அங்கே வந்து ஜங்குக் நின்றுட்டு இருக்காங்க. பார்த்தது அப்படியே கையை ரெண்டு இப்படி வாயில் வச்சு அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஷாக்காக அப்படி கண்ணெல்லாம் பெருசாகுது. அப்படியே ஜங்குக்கு ஷாக்காக பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காங்க டேயாங்கு. ஜங்குக்கு அப்படியே டேயாங் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. கையில் வந்து ரெட் ரோஸ் பொக்கே, பெரிய பொக்கே இருக்க வச்சுட்டு வந்து நிற்க, டேயாங் வந்து அப்படியே கையிலேருந்து வாயிலேருந்து கை எடுத்துட்டு ஜங்குகா அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே சொல்கிறாங்க. கண்ணில் அப்படியே கண்ணீர் கொட்டு. சரி ஜங்குக்கு வந்துட்டு பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கையை ரெண்டு இப்படி விரிக்கிறாங்க. ஹக் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் வந்து இம்மீடியட்டாக ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணல, அப்படி ஓடி போய் ஜங்குக்கு மேலே ஜம்ப் அடிச்சு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அவங்க ஃபேஸ் எடுத்துகிட்டு போய் ஜங்குக்கோட செஸ்ட்டில் வச்சு அப்படியே மறைச்சிக்கிறாங்க. ஜங்குக்கு டேயாங் அப்படியே பேக் ஹக் பண்ணிவிட்டு ஜங்குக்கு டேயாங்கோட பின்னாடி இப்படி தடவி கொடுத்துட்டே இருக்காங்க. டேயாங் வந்து முடியல அவங்களால, அவங்க அப்படியே அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஒன்று ஜங்குக்கு வந்து ஒன்றும் இல்லை ஒன்றும் அழாத அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங்கோ இல்லை அப்படின்ற மாதிரி ஜங்குக்கோட செஸ்ட்டில் ஃபேஸ் வச்சு அப்படியே திரிக்கிறாங்க. அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, அவ்வளோ அழுக வருது. ஜங்குக்கு வந்து டேயாங் அப்படியே இன்னும் இருக்குமா பிடிச்சிக்கிறாங்க. எங்கே தான் கொஞ்சம் லூஸாக விட்டாலும் அப்படியே காற்றுல வேப்பரசாகி மறைஞ்சு போயிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி அவ்வளோ இருக்குமா பிடிச்சிக்கிறாங்க. ஏன்னா மாதக்கணக்காக ஆச்சு, அவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பாங்க டேயாங்க. ஜங்குக்கு அப்படியே டேயாங் அப்படியே கூட்டிகிட்டு போய் கவுச்சில் உட்காந்துட்டு டேயாங் வந்து அப்படி அவங்க மடியில் உட்கார வச்சுக்கிறாங்க. ஒரு 1/2 hour 30 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் டேயாங்கோட அழுகு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது. ஏன்னா அவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பாங்க. டேயாங் இப்போ தான் கொஞ்சமாக அப்படி வெளியில் வந்து ஜங்குக்கோட ஃபேஸை பார்க்குறாங்க. ஜங்குக்கு ஆல்ரெடி டேயாங்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்குக்கு வந்து டேயாங் வந்து ஜங்குக்கோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ணிட்டு அவங்களோட ஃபோர்ஹெட்டில் வந்து ஒரு கிஸ், அப்புறம் கன்னத்தில், அப்புறம் மூக்கில், அதுக்கப்புறம் உதட்டில்னு மாற்றி கொடுத்துட்டு அவங்களோட ஃபோர்ஹெட்டையும் ஜங்குக்கோட ஃபோர்ஹெட்டையும் அப்படி வந்து கனெக்ட் பண்ணி வைக்கிறாங்க. உடனே ஜங்குக்கு இருந்துட்டு லவ் யூ டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே டேயாங் வந்துட்டு சொல்லிவிட்டு அப்படி டேயாங்கோட லிப்ஸில் வந்து ஒரு பேட்ச் மட்டும் பண்ணுறாங்க. டேயாங் வந்துட்டு லவ் யூ மோர் ஜங்குக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்ப ஜங்குக்கோட கழுத்தை சுற்றி கையை போட்டு இப்படி ஹேக் பண்ணிக்க ஜங்குக்கு வந்து டேயாங்கோட இடுப்பு சுற்றி இப்படி கையை போட்டு ஹேக் பண்ணி டேயாங்க இன்னும் கிட்டே எடுத்துக்கிறாங்க. கொஞ்சம் கூட கேப் இல்லாத மாதிரி. ஏன்னா அவ்வளோ தூரம் மாதக்கணக்குப்பா எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஹக்கில் தெரியுது எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜங்குக்கு வந்துட்டு அப்படி ஹக்கில் வந்து பின்னாடி வந்துட்டு அந்த பொக்கே கொண்டு வந்தாங்களே அதை எடுத்துகிட்டு என்கிட்ட கொடுத்துட்டு இந்தா அவனுக்கு தான் என் பொண்டாட்டிக்கு மை குயின் ஆஃப் மை லைஃப் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க கையில் கொடுக்குறாங்க. டேயாங் வந்து அப்படியே கையில் வாங்கிக்கிறாங்க. டேயாங் வாங்கினோடனே ஜங்குக்கு திரும்ப டேயாங்கோட லிப்ஸில் வந்து ஒரு பேட்ச் பண்ணுறாங்க. டேயாங் வந்து அப்படியே கீழே வந்துட்டு சிரிச்சுட்டு அந்த ஃப்ளாஸ் இருக்கும்ல அதுக்கு வந்து ஒரு கிஸ் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ கட் பண்ணால் டேஹுக் 2 பேர் வந்து பெட்டில் தான் டேயாங்குக்கு படுத்திருக்காங்க. ஜங்குக்கோட எப்படி சொல்கிற ஜங்குக்கோட செஸ்ட்டில் வந்து டேயாங் படுத்திருக்காங்க. ஜங்குக்கு வந்து அவங்க இடுப்பு சுற்றி கையை போட்டு டேயாங்கோட இடுப்பு சுற்றி கையை போட்டு கிட்ட எழுதிருக்காங்க. டேயாங்கோட ஃபேஸ் வந்து ஜங்குக்கோட செஸ்ட்டில் இருக்குது, கை வந்து ஜங்குக்கை சுற்றி போட்டிருக்காங்க. ஸோ வந்து அப்படியே வந்து கெடில் பண்ணிட்டு படுத்திருக்காங்க. பக்கத்தில் பேபி காட்டில் வந்து குழந்தை தூங்கிட்டு இருக்கான், பக்கத்தில் பெட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. டேகுக்கு 2 பேரும் அப்படி அவங்க ஒருத்தர் வாம்னஸ் அப்படி ரொம்ப நாசம் ஆகிடுச்சில்ல அப்படி கெடில் பண்ணிட்டு படுத்திருக்கு. டேயாங் அப்படி கொஞ்சமாக நம்ம வந்து அப்படி ஜங்குக்கை பார்த்துட்டு நான் உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு தெரியுமா, ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு இப்படி கீழே கொஞ்சம் டேயாங்க பார்த்து டேயாங்கோட ஃபோர்ஹெட்டில் வந்து ஒரு கிஸ் கொடுத்துட்டு நானும் தான் சொல்லவே முடியாத அளவுக்கு மிஸ் பண்ணேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒருத்தர் இப்படி பார்த்துட்டே இருக்கு. ஜங்குக்கு வந்து இப்போ திரும்பவும் டேயாங்கோட லிப்ஸில் வந்து ஒரு பேட்ச் பண்ணுறாங்க. உடனே டேயாங் அப்படி வந்து ஜங்குக்கோட கண்ணா இருக்குல்ல அதில் வந்து ஒரு முட்டம் கொடுத்து திரும்ப படுத்துக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே குழந்தை அழுக்கிற சத்தம் கேட்குது. ஜங்குக்கு தான் எந்திரிச்சு குழந்தைய தூக்கி அவன் அழுதுட்டு இருக்கான். அவனுக்கு பசி தூக்கத்துலேயே அழுதுட்டு இருக்கான். இன்னும் எந்திரிக்கல, குழந்தை அழுக மட்டும் செய்கிறான். அவனை வண்டி தூக்கி டேயாங் கையில் கொடுக்க டேயாங்க அவனை வாங்கி அப்படி ஃபீட் பண்ணுறாங்க. ஜங்குக்கு வந்து அவங்க குழந்தையும் டேயாங்கையும் மாற்றி பார்க்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
ரொம்ப பிடிச்சிருக்கு இப்படி பார்க்குறதுக்கு. ஸோ அப்படியே வந்துட்டு குழந்தைக்கு ஃபீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அங்கே ஜங்குக்கு வந்து குழந்தைய வாங்கி அவங்களோட செஸ்ட்டில் போட்டு அப்படியே தட்டி கொடுக்குறாங்க. அவனும் வந்துட்டு அவங்க அப்பாவோட ஷர்ட்டை வந்து இறுக்கமாக பிடிச்சிட்டு அவனை தூக்கத்துலேருந்து எந்திரிக்கல. பட் இருந்தாலும் அப்பா வாம்னஸ் குழந்தைக்கு தெரியும் தானே. இந்த அப்படியே இறுக்கமாக பிடிச்சி ஜங்குக்கோட செஸ்ட்டில் வந்து இன்னும் முட்டிக்கிட்டு போகிறான். அப்படி செஸ்ட்டில் வந்து அப்படியே பேச வச்சு அப்படியே தேய்க்கிறான். ஜங்குக்கு அப்படி சிரிச்சிட்டே அவனை தட்டி கொடுத்துட்டு அவன் கொஞ்சம் தூங்கினதுக்கப்புறம் ஜங்கு கீழே படுத்து ரைட் சைடில் வந்துட்டு ரைட் சைட் செஸ்ட்டில் வந்து குழந்தைய படுக்க போட்டு ரைட் சைட் கையை வச்சு குழந்தைய வந்து செக்யூர்டாக பிடிச்சிட்டு லெஃப்ட் சைட் கையை வந்து டேயாங்கோட இடுப்பு சுற்றி போட்டு டேயாங் வந்து ஜங்குக்கோட பைசப் இருக்கும்ல, ஸோ அங்கே வந்து படுத்திருக்காங்க. ஸோ அப்படி வந்து படுக்க வச்சுட்டு டேயாங்கோட லிப்ஸில் வந்துட்டு ஒரு லிப் பேட்ச் கொடுக்குறாங்க. டேயாங்க வந்து ஜங்குக்கோட பைசப்பில் வந்துட்டு ஒரு முத்தம் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு ஜங்குக்கு வந்து ஒரு சைட்ஸில் இப்போ பையன் இருக்கான், லெஃப்ட் சைடில் வந்து பொண்டாட்டி. ஸோ அப்படி படுத்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு அப்பாடா இப்போதான் ஃபீல்ஸ் லைக் அ ஹோம், சேஃபாக செக்யூர்டாக எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேர்த்தையும் இப்படி வந்து இறுக்கமாக பிடிச்சிக்கிறாங்க. இப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு வீடுன்ற ஒரு ஃபீலே கிடச்சிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜங்குக்கு நல்லா குளிச்செல்லாம் முடிச்சுட்டு இடுப்பில் துண்டு மட்டும் கட்டிட்டு வெளியில் வராங்க. அவங்களோட ஹார்ட் செஸ்ட் அப்படி வந்துட்டு அப்புறம் பைசப்பில் வந்து அப்படி நல்லா தெரியுது. மிலிட்ரியில் இருக்காங்களா, அஃப்கோர்ஸ் சும்மாவே ஜங்குக்கு அப்படி தான் இருப்பாங்க. ஸோ இதில் வந்து டேயாங் வந்து அப்படி ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கு வந்து இப்படி டேயாங் கிட்ட போயிட்டு டேயாங்க பேக் ஹக் பண்ணிட்டு அப்படி ஃபுல்லாக சுற்றி கையை போட்டு பிடிச்சிட்டு அப்படி டேயாங்க அதோட நெக்கில் வந்து அப்படி கிஸ் பண்ணுறாங்க. டேயாங்கு வந்து அப்படியே சிரிச்சிட்டே ஜங்குக்கு பார்த்து குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து குட் மார்னிங் சொல்லிட்டு அப்படியே வந்து ஜங்குக்கு வந்து சொல்கிறாங்க, நான் வந்து எப்படா நம்ம குலுபுலு எந்திரிப்பான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு தாங்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் வந்துட்டு எனக்கும் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது, உங்களை பார்த்து அவன் என்ன பண்ண போகிறானே எனக்கு தெரில அப்படின்ற மாதிரி பேசிட்டே டேயாங் அப்படியே திரும்பி ஜங்குக்கோட செஸ்ட் நெக்கை சுற்றி இப்படி கை போட்டுக்கிறாங்க. ஜங்குக்கு வந்து டேயாங்கோட இடுப்பு சுற்றி கையை போட்டு அப்படியே கீழே கொண்டு வந்து டேயாங் வந்து அப்படியே ரெண்டு பேர்த்து லிப்ஸும் அட்டாச் ஆகுது. ஒரு பேஷனேட் கிஸ் ஆகுது. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அப்படி கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. கிஸ் பண்ணி முடிச்சுட்டு டேயாங்கால ப்ரீத் பண்ண முடியல அப்படிங்கும்போது ஜங்குக்கோட செஸ்ட்டில் அடிக்க ஜங்குக்கு அப்படியே பின்னாடி வந்து டேயாங்க பார்த்து சிரிக்கிறாங்க. சிரிச்சிட்டு லவ் யூ டி பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் வந்துட்டு லவ் யூ மோர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு டேயாங் வந்துட்டு அப்படி திருப்பி அங்கே பாருங்கள் உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன், போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஜங்குக்கு இருந்துட்டு சிரிச்சிட்டு நான் இது எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, டெய்லி நீ எனக்காக க்ளோத் எடுத்து வைக்கிறது எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல போதும் நான் போய் குளிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நீ ஜங்குக்கு இருந்துட்டு டேயாங்கோட இடுப்பு இன்னும் கிட்ட பிடிச்சி இன்னும் கிட்ட எடுத்துட்டு சொல்லியிருந்தா ரெண்டு பேரும் ஒட்டுக்காவே குளிச்சிருக்கலாமே, சேவ் வாட்டர் அப்படின்ற மாதிரி சொல்ல நீ டேயாங்க இருந்துட்டு ஐயடா அப்பெல்லாம் ஒன்று வேணாம் சீ போகிறா பொறுக்கி அப்படின்ற மாதிரி சொல்ல நீ ஜங்குக்கு இருந்துட்டு பொறுக்கி என்ன பண்ணுவான் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங்க வந்து ஜங்குக்கு இப்படி தள்ளி விட்டுறாங்க. ஜங்குக்கு இருந்துட்டு இன்னைக்கு நீ தப்பிச்சிட்ட, நாளைக்கு ஒன்று வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங்க இருந்துட்டு பாப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல என்னது பாப்போம்மா நில்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு டேயாங் கிட்ட போக்குறதுக்கு டேயாங் கொடுக்கணும்னு ஓடி போய் பாத்ரூம் டோரை பிளாக் பண்ணிடுறாங்க. ஜங்குக்கு அப்படியே சிரிச்சிட்டே அவங்களோட துணியை எடுத்து அப்படியே போட்டுக்கிறாங்க. இப்போ டீஹுக் மேன்ஷனில் தான் எல்லாருமே இருக்காங்க. ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. யார் என்னமோ யோங்கி, அப்புறம் ஜிம்மினா, அதுக்கப்புறம் இவங்க நம்ஜுன் எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாரும் பேசிகிட்டு இருக்க டேயாங் வந்து உள்ள டீ போட்டுட்டு இருக்காங்க. ஸோ டீ போட்டுகிட்டே இருக்கும்போது ஒரு டேட்டூ ஹோம்ஸ் அப்படியே அவங்க இடுப்பு சுற்றி வந்து அப்படியே கட்டி பிடிக்குது. டேயாங்க்கு அது யாரும் நல்லாவே தெரியும். ஜங்குக்கு அப்படியே டேயாங்கோட கழுத்தில் வந்து அவங்களோட ஃபேஸ் அப்படியே வச்சுட்டு பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு டேயாங் வந்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு இருந்துட்டு அடியே அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் இருந்துட்டு என்ன சொல்லுங்க என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க ஜங்குக்கு இருந்துட்டு லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங்கோட கண்ணத்தில் வந்து கழுத்துலேயும் முத்தம் கொடுக்குறாங்க. டேயாங் இருந்துட்டு சிரிச்சுட்டு இதுதான் சொல்ல வந்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க ஜங்குக்கு இருந்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் இருந்துட்டு என்னாச்சு திடீர்னு அப்படின்ற மாதிரி கேட்க ஜங்குக்கு இருந்துட்டு அதுவா நான் உன்னை இவ்வளோ லவ் பண்ணுறேன்னு உனக்கு தெரிய வேண்டாம் அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் வந்து அப்படியே வந்து டீ கப்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஒழுங்காக அரேஞ்ச் பண்ணுறாங்க. இன்னும் ஜங்குக்கு வந்து பின்னாடி ஹக் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஸோ அப்படியே ஹக் பண்ணிட்டு அப்படி டீ கப் அரேஞ்ச் பண்ணி டீ எல்லாம் வந்து ஊற்றுறாங்க. டேயாங் டீ எல்லாம் ஊற்றி முடிச்சுட்டு அப்படி திரும்பி ஜங்குக்கோட கழுத்து சுற்றி கையை போட்டுட்டு அப்போ இதையோ தெரிஞ்சுக்கோங்க, நானும் உங்களை ரொம்ப 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 லவ் பண்ணுறேன் லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங்கோட ஜங்குக்கோட லிப்ஸில் வந்துட்டு ஒரு பேட்ச் கொடுக்குறாங்க. ஜங்குக்கு அப்படி சிரிச்சுட்டு டேயாங்க பார்க்க டேயாங்க வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நம்ம குலுபுல் எந்திரிச்சிருப்பான்னு நினைக்கிற டைம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு இருந்துட்டு ஆமாம் எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, நேற்றுலேருந்து தூங்கிக்கிட்டே இருக்கான், அப்பா வந்திருக்கேன் அப்பான்னு பார்க்குறேன்னா பாரு நல்லா தூங்கிட்டே இருக்கான் போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு பவுட் பண்ணோன்னு டேயாங் வந்து ஜங்குக்கோட நோஸை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு அப்பாவும் அவனும் பவுட் பண்ணும்போது அப்படியே இருக்கீங்க க்யூட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு சிரிக்க டேயாங் வந்து ஜங்குக்கோட நோஸில் வந்து மொத்தம் குடிக்கிறாங்க. டேயாங் வந்து அந்த டீ ட்ரே எடுத்துகிட்டு எல்லாத்தையும் குடிச்சிட்டு வாங்க நம்ம குலுபுல் எந்திரிச்சிருக்கானான்னு போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பையன் எந்திரிச்சிருக்கானான்னு பார்க்க போகிறாங்க.
இப்போ டீ எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு டேயாங் வந்துட்டு அப்படி மேலே போகிறாங்க. ஜங்குக்கு அவங்க பின்னாடியே போகிறாங்க. போய் பார்த்தா பெட்டில் வந்து குழந்தை வந்து எந்திரிச்சிருக்கான். ஜங்குக்கு வந்து வெளியில் நிற்கிறாங்க. உள்ளே போல டேயாங் மட்டும் உள்ளே போயிருப்பாங்க. போய் பார்த்தா அவனோட பேபி காட்டில் அவன் எந்திரிச்சு உட்காந்துருக்கான். கண்ணில் தேய்ச்சிட்டு அவங்க அம்மா வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் போயிட்டு ஐயோ எங்களுக்கு எழுந்திரிச்சிச்சா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை தூக்கி இப்படி மடியில் உட்கார வச்சு பெட்டில் உட்கார வைக்கிறாங்க. ஸோ அவனும் வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஆகுது. கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் தான் நல்லா வேக்கப் பார்க்குறான். ஆனதுக்கப்புறம் டேயாங் அவன் எப்படி சுற்றி முற்றி பார்க்குறான். பார்த்தா நைட்டு ஜங்குக்கு கொடுத்த பொக்கே இருக்குது. அவன் அப்படியே வந்துட்டு பெட்டில் தான் இருக்குது, பக்கத்தில் தான் இருக்குது. அவன் அப்படியே அதுக்கிட்ட போயிட்டு அப்படியே தொட்டு பார்த்து அம்மா ஃபூ ஃபூ மம்மா ஃபூ ஃபூ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பூ பூ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டேயாங் இருந்துட்டு அம்மா சொல்லுவான் பூ தான் பொக்கே தான் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அவன் அப்படி சுற்றி முற்றி பார்க்குறான். அவன் மிலிட்ரி ஆஃபீஸர் பையன் தானே, சும்மா ஒன்றும் கிடையாதுல்ல. அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு அவன் கண் இன்னொன்றுக்கு மேலே படுது. அவனே அவங்க அம்மா கிட்ட போயிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லி பெட்டு கீழே இறக்கி விட சொல்கிறான். டேயாங் வந்து அவன் அப்படியே கீழே இறக்கி விடுறாங்க. அவன் அப்படியே வந்துட்டு அவன் டைப்பர் தானே போட்டிருக்கான். அந்த டைப்பர் பம்பை வச்சுட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நகது போய் பேக் கிட்ட போகிறான். ஜங்குக்கோட பேக் இருக்குல்ல, அது அங்கே கீழே வச்சுருக்காங்க. அது கிட்ட போயிட்டு அது போய் தட்டி அது கையில் வச்சு அப்படி தட்டி டேடா டேடா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜங்குக்கு வந்து வெளியிலேருந்து அப்படியே அவன் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கண்ணில் அப்படியே கண்ணீர் தேங்கி நிற்குது. அவன் டேயாங் வந்து அப்படி பார்க்குறாங்க. டேயாங்காலே நம்ப முடியல, இவ்வளோ இன்டெலிஜென்ட் அவங்க பையன் அப்படின்ற மாதிரி. டேயாங் வந்துட்டு தங்கம் இப்போ என்ன சொன்னேன் அப்படின்ற மாதிரி கேட்க அவனை வந்துட்டு டேடா டேடா பே பே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓ பேக்கா டேடாவோட பேக்குன்னு சொல்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்க அவனும் வந்துட்டு அப்படியே அவனோட பல்ல காமிச்சு சிரிக்கிறான். ரெண்டு பல் குட்டி பல்லு தான் வளர்ந்துருக்கு. அதை காமிச்சு அப்படியே சிரிக்க ஜங்குக்கெலாம் வந்து இங்கே அழுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. வாயில் இப்படி கையை வச்சுட்டு அழுகிறாங்க. அவங்க பையனுக்கு வந்து அவ்வளோ பிடிச்சிருக்கு அவங்கள. அவன் ஈஸியாக புரிஞ்சுக்கிறான். உடனே திரும்ப போயிட்டு இன்னொரு பேக் பக்கத்தில் இருக்குது. அதுவும் வந்துட்டு ஒரு மிலிட்ரி பேக் தான். அதில் போய் அப்படியே அவனோட தலையை வச்சுட்டு டேடா டேடா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அழகாக க்யூட்டாக சொல்கிறான் அப்பா அப்பா அப்படின்ற மாதிரி. ஜங்குக்கால இங்கே சுத்தமாக முடியல. டேயாங் போயிட்டு அவன் கிட்ட உட்காந்துட்டு உனக்கு அப்பாவை அவ்வளோ பிடிக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவனும் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தலையை அவனுக்கு என்ன புரிஞ்சதோ தெரியல ஆமான்ற மாதிரி தலையை காமிச்சிட்டு அப்படியே சிரிக்கிறான். டேயாங் வந்து அப்படியே இருந்துட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு டேடா வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்க ஜங்குக்கு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்துட்டு அவங்க உள்ளே வராங்க. அவன் வந்துட்டு என்ன பண்ணுறான்னா திரும்பி நின்று பேக் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். இப்போ டேயாங்குக்கு வந்து அவனோட பம்ப் அந்த டைப்பர் போட்டிருக்கான் அந்த பம்ப் அதுதான் தெரியுது. அப்படி கீழே கொடுத்து அந்த பேக் ஹக் பண்ணிட்டு இருக்கான். டேயாங் வந்துட்டு டேடா வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்க அவன் வந்துட்டு டேடா டேடா அப்படின்ற மாதிரி சொல்லி உடனே ஜங்குக்கு டேயாங் இருந்துட்டு சரி அப்போ டேடாவை கூப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அவனை வந்துட்டு அப்படி அந்த பேக்கை வந்து அப்படி இறுக்கமாக பிடிச்சிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு இது பார்க்க சிரிப்பு இருந்து அவங்க சிரிக்கிறாங்க. அவங்க சிரிக்கிற சத்தை கேட்டு திரும்பிட்டு டேடா டேடா அப்படிங்கிறான். டேயாங் இருந்துட்டு டேடா வேணும் தானே அப்புறம் தான் சொன்னேன் கூப்பிட்டு டேடா வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அவனும் அப்படி கீழே உட்காரான். ஜங்குக்கு போயிட்டு கர்டன்ஸ் பின்னாடி போய் மறைச்சிக்கிறாங்க. அவனுக்கு தெரியல. உடனே அவனு வந்துட்டு அந்த பேக் இருக்குல்ல அந்த பேக் வந்து அவனோட கையில் பிடிச்சி அப்படி இழுக்கிறான். அவனால் முடியல. ஏன்னா வந்து அந்த பேக் இருந்துச்சுன்னா அந்த பேக் எடுத்துட்டு அவங்க அப்பா போயிடுவாங்கல்ல. ஸோ அந்த பேக் இருந்தால் அவங்க அப்பா போக மாட்டாங்கல்ல. அதனால அந்த பேக் அவனுக்கு புரிஞ்சது அவ்வளோதான். ஸோ அந்த பேக் இழுக்கிறான். அங்கே இருந்துட்டு பேபி அந்த பேக்கை விடுமா, அந்த பேக் இருக்கட்டும் நீ போய் அப்பாவை தேடி அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆனால் அவன் வந்துட்டு விடுற மாதிரி தெரில. அவன் பேக்கை பிடிச்சி அவன் ஃபுல் ஸ்ட்ரென்த்தை போட்டு இழுக்கிறான். டேயாங் வந்துட்டு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு மேலே விட்டுடுறாங்க. சரி அவன் என்னமோ பண்ணிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி விட்டுடுறாங்க. அவனும் டேடா டேடா அப்படின்ற மாதிரி சுற்றி முற்றி இப்படி பார்த்துட்டே இருக்கான். ஜங்குக்கு வந்து உங்களுக்கு வந்து கண்ணில் கண்ணீர் இருக்குது, வாயு நிறைய சிரிப்பு இருக்குது. அவங்களோட எக்ஸ்பிரஷன் அவங்களால சொல்லவே முடியல. ஜங்குக்கு வந்து அப்படி டேங்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கு பார்த்தோன்னே ஜங்குக்கு வந்து டேங்கு ஃப்ளேம் கிஸ் கொடுக்குறாங்க. டேங்க் வந்து அப்படி வெக்கப்பட்டு திரும்புகிறாங்களா. ஜங்குக்கு அப்படி சிரிக்கிறாங்க டேங்க் பண்ணுறதை பார்த்துட்டு. உடனே அவங்க 2 பேரும் பையனை பார்க்குறாங்க. குலுபுலு என்ன பண்ணுறான்னு பார்த்தா அவன் போய் ஃபோன் எடுத்துகிட்டு வரான். ஃபோன் எடுத்துகிட்டு வந்து டேங்க் கையில் கொடுக்குறான். குலுபுலு பேருக்கு ஃபோன் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி கேட்க அவங்க அம்மா மடியில் உட்காந்து ஃபோன் அப்படியே டேப் பண்ணிட்டு ஒரு கை இன்னும் அந்த பேக் வந்து விடலை. பேக் வந்து ஒரு கையில் பிடிச்சிருக்கா. அவங்க அம்மா மடியில் உட்காந்துட்டு அந்த ஃபோனை காமிச்சு டேடா டேடா கால் பண்ண சொல்லி கேட்குறான். டேயாங் வந்து அப்படி சிரிச்சுட்டு என் அப்பாவுக்கு கால் பண்ணுமா அப்படின்ற மாதிரி கேட்க ஆமாம் அப்படின்ற மாதிரி அழகாக க்யூட்டாக தலையாட்டான். டேயாங் அவங்க செஸ்ட்டில் கை வச்சுட்டு ஐயோ இவ்வளோ க்யூட்னஸ் என்னால் தாங்க முடியாது திக்கிட்ட இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து டேயாங் வந்து கால் பண்ணுறாங்க. ஸோ கால் வந்து ரிங் ஆகுது. கிட்டதான் ரிங் ஆகுதா. அவன் வந்து சுற்றி முற்றி பார்க்குறான். இங்கே ரிங் ஆகுது அப்படின்ற மாதிரி சுற்றி முற்றி பார்க்குறான். அப்படி கொஞ்சம் தூரத்துலேருந்து ஜங்குக்கு வந்து அப்படி கேட்டன்லேருந்து அப்படி வெளியில் வராங்க. டேயாங் வந்து அந்த பையன் வந்து இப்படி டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்களா. ஜங்குக்கு அப்படி கொஞ்சமாக வந்து அவனோட முன்னாடி நிற்கிறாங்க. அவன் வந்துட்டு
அப்படி சுற்றி பார்க்குறான். ஜங்குக்கை பார்த்தோன்னே டேடா அப்படின்ற மாதிரி கத்துறான், பயங்கரமாக கத்துறான். அவன் கண்ணிலலாம் அப்படி அப்படி எவ்வளோ சந்தோஷம் இருக்குது அவனுக்கு டேடாவை பார்த்தோன்னே. அவன் எந்திரிக்கணும் ட்ரை பண்ணுறான். உடனே அப்பா கிட்ட ஓடி போகணுன்னு இருக்குது. ஆனால் அவனால் முடியல, அவன் குழந்தையாச்சு, அவனால் முடியல. அம்மா மடியிலேருந்து எந்திரிக்க முடியல. அப்படியே அப்படியே அவங்களோட லிப்ஸில் அப்படியே வாபிள் ஆகுது, அப்படியே அழுக ஆரம்பிச்சா இப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகுது. கை ரெண்டி அவனோட குட்டி கை ரெண்டி அப்படியே விரிச்சு டேடா டேடா அப்படின்ற மாதிரி தூக்கு தூக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜங்குக்கு இது பார்க்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவனுக்கு அவ்வளோதான். ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுது. டக்குன்னு குடுக்குன்னு ஓடி போய் குழந்தைய எப்படி தூக்கிக்கிறாங்க. அவனும் அவங்க அப்பாவோட கழுத்தை சுற்றி கை போட்டுக்கிறான். எங்கே விட்டா அப்பா வந்து திரும்ப போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி கழுத்தை சுற்றி கை போட்டு அவன் கொஞ்சம் கொஞ்சம் கண்ணு கலங்குது அவனுக்குமேவும். அவன் ஒன்று ஜங்குக்கு இருந்துட்டு அவனை அப்படியே பவுன்ஸ் பண்ணி கொடுத்துட்டேவும் தட்டி கொடுத்துட்டு சரி சரி ஒன்றும் இல்லை, அப்பா எங்கேயும் போக மாட்டேன், அப்பா இங்கே தான் இருப்பேன், எனக்கு குழு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட ஃபோஹெட்டில் வந்து ஒரு கிஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க அப்பா அவன் விடவே மாட்டான், இருக்குமோ பிடிச்சிக்கிறான், போயிடுவாங்க விட்டா போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி. ஜங்குக்கு அவனை தூக்கிட்டே ரூம் ஃபுல்லாக அப்படியே நடக்கிறாங்க. அவனை வந்து சமாதானப்படுத்திக்கிட்டே தட்டி கொடுத்துக்கிட்டே போக மாட்டேன் அப்படின்ற அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. அவனும் வந்துட்டு அவங்க அப்பாவோட ஷோல்டர் கழுத்து சுற்றி கைப்பட்டு அப்படியே இருக்கான். ஜங்குக்கு வந்துட்டு பெட்டில் உட்காந்துட்டு ஒரு செல்லில் வந்து இவன் வந்து இருக்கான்னு இன்னொரு செல்லை டேயாங்க சுற்றி அவங்க ஷோல்டர் சுற்றி கைப்பட்டு டேயாங்கு கிட்ட இருந்து டேயாங்கோட லிப்ஸில் வந்து ஒரு பேட்ச் பண்ணிவிட்டு லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங்கு லவ் யூன்னு சொல்ல இன்னொரு பக்கம் அவங்க குழந்தைக்கு பார்த்து அவனோட ஃபோஹெட்லேயும் ஒரு கிஸ் கொடுக்க ஹாப்பியாக அந்த ஃபேமிலி வந்து இங்கே இருக்குது. நான் இந்த ஸ்டோரி இதோட முடிச்சுக்கிறேன். இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுல்ல, நல்ல ஒரு க்யூட்டான ஒரு ஒன் ஷாட் தான். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் சீக்கிரமாக எஃப்எஃபோட மீட் பண்ணுறேன். நான் அவனுக்கு டிவோர்ஸ் தர மாட்டேன். எஃப்எஃபோட நெக்ஸ்ட் பார்ட்டோட மீட் பண்ணுறேன். until then bye from இனியா பாண்டியன். தேங்க்யூ ஃபார் ஹியரிங் மை வாய்ஸ். தேங்க்யூ, பாய். நீ பேசும் அழகை கேட்கையில் கொஞ்சி பேசும் மழலையின் அழகும் தொற்று போனதே. எங்கேயும் நீ அடி போகுதே, உயிரடி வாழ்கிறேன் சாகிறேன். இதென்ன